ஆர்பிஐ ரொம்ப முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு அஃபீஷியலான அனௌன்ஸ்மென்ட். அதாவது இந்தியாவுல கார் லோன் வாங்கியிருக்கவங்க, பெர்சனல் லோன் வாங்கியிருக்கவங்க, அதே மாரி இந்த ஹோம் லோன் வாங்கியிருக்கவங்கன்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஒரு முடிவு ரொம்பவே ஒரு முக்கியமான அப்டேட்டா இருக்கலாம். அப்படி என்ன முடிவு அப்படின்னா, இப்போ ஆர்பிஐ வந்து இப்ப ரீசென்ட்டா இந்த மானிட்டரி பாலிசி மீட்டிங், அதாவது இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெப்போ ரேட் குறிச்சு ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்து விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு நியூ அப்டேட்ட வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்னால நம்மளுடைய இஎம்ஐ, அதாவது யார் யார் லோன் வாங்கியிருக்காங்களோ இந்தியாவில், ஸோ அவங்களோட இஎம்ஐலாம் குறையுமா, ஸோ இல்லை அதே மாதிரி கண்டினியூ ஆகுமா, இல்லை இனிமேல் லோன் வாங்குறவங்களுக்கு என்ன மாதிரியான இம்பேக்ட் இருக்கும் அப்படின்றது நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த ரெப்போ ரேட் மூலமா வந்துச்சு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ரெப்போ ரேட் எந்த அளவு வந்து மாற்றம் ஏற்படுத்திருக்கு, இதனால இஎம்ஐ வாங்குறவங்களுக்கு என்ன மாதிரியான இம்பாக்ட் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், அதாவது ஆர்பிஐ இப்போ என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்க, என்ன முடிவு எடுத்திருக்காங்க, ரெப்போ ரேட் குறித்து சொன்னீங்க. அப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் ரெப்போ ரேட்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தா, ஆர்பிஐ தன்னோட ரெப்போ ரேட்டை 5.25% அப்படியே கண்டினியூ பண்றதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதாவது ஆர்பிஐ உடைய ரெப்போ ரேட் இன்க்ரீஸும் ஆகலை, டீக்ரீஸும் ஆகலை. ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் அண்ட் வாட்ச் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க நம்மளுடைய ஆர்பிஐ பொறுத்தவரையும். அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த வித சேஞ்சஸும் இல்லை, தொடர்ந்து கண்டினியூஸாக 4வது முறையாக ரெப்போ ரேட்டை மாற்றாமல் வச்சுருக்காங்க நம்மளோட ஆர்பிஐ. ஸோ இதை வந்து ஆர்பிஐடைய கவர்னர் சஞ்சய் அவர்கள் அஃபீஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு, இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை அப்டேட்டை வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால வந்து இப்போ எல்லாருமே வந்து இந்த ரெப்போ ரேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இஎம்ஐ வாங்கினவங்க முக்கால்வாசி பேர் இந்த ரெப்போ ரேட் எப்போ வரும், சேஞ்ச் ஆகுமா, இல்லை கம்மி ஆகுமா, இல்லை இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி. ஏன் வந்து ரெப்போ ரேட் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக வந்து எல்லாருமே வந்து முக்கியமாக பார்க்குறாங்க, ஏன் வந்து இவ்வளோ கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா இது இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெப்போ ரேட்னா என்னன்னு பார்த்தா, கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு வந்து ஆர்பிஐ வந்து பணம் கொடுப்பாங்க, கடனாக பணம் கொடுப்பாங்க. ஸோ அந்த கடன் கொடுக்குறப்போ வசூலிக்கப்படுற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ரெப்போ ரேட்டு. ஸோ இந்த ரேட்டு கம்மியாச்சு, அதாவது இந்த ரெப்போ ரேட் 5.25% இப்போ இருக்குது, இந்த ரெப்போ ரேட் கம்மியாச்சு அப்படின்னா பேங்க்ஸு கூட லோன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து குறைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால இஎம்ஐயும் குறையலாம், ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இஎம்ஐயும் இன்க்ரீஸ் ஆகலாம். அதாவது ஆர்பிஐ அங்கே கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எவ்வளோன்னு பார்த்து தான் நம்மளுடைய பேங்க்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கடன் கொடுப்பாங்க. அங்கே இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும், அங்கே கம்மி பண்ணாங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாகும். ஸோ அதனால தான் ஆர்பிஐயோட ரெப்போ ரேட்டுக்கும் இஎம்ஐ வாங்குறவங்களுக்கும் ஒரு வந்து கனெக்ஷன் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் ஒவ்வொரு ஆர்பிஐயோடைய மீட்டிங்க்குமே இந்த ஹோம் லோன் பேரஸை வாங்கியிருப்பாங்க இல்லையா, ஹோம் லோன் வாங்கினவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுவாங்க, இஎம்ஐ குறையுமா இல்லையா அப்படின்றது தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டினாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ரெப்போ ரேட் வந்து சேஞ்ச் பண்ணாமல் வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ இதனால ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருக்கிற ஹோம் லோன், கார் லோன் வாங்கினவங்க, பர்சனல் லோன், இவங்க எல்லாரும் வாங்கினவங்களுடைய இந்த இஎம்ஐயில் உடனடியாக வந்து எந்த வித சேஞ்சஸுமே வந்து இருக்காது. அதாவது இப்போ இருக்க நீங்கள் என்ன செலுத்தி என்ன அமௌண்ட் பே பண்ணிட்டு வரீங்களோ அதே இஎம்ஐ அமௌண்ட் தான் அப்படியே கண்டினியூ ஆகும். சில பேர் வந்து இந்த மாதத்தில் இஎம்ஐ கொஞ்சம் குறையும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த டிசிஷனுக்கு பிறகு உங்களுடைய இம்மீடியட் அந்த ரிலீஃப் அப்படின்றது கிடைக்காது. ஏன்னா நீங்கள் எவ்வளோ வந்து பே பண்ணீங்களோ அதுதான் வந்து கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஸோ ஆர்பிஐ பொறுத்தவரையும் ஏன் இந்த ஒரு டிசிஷனை எடுத்தாங்க அப்படின்னா, அதுக்கு முக்கியமான ரீசன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் குளோபல் ரீசன் தான். அதாவது குளோபல் அளவில் இருக்கக்கூடிய அந்த எக்கனாமிக் சிச்சுவேஷனாக இருக்கட்டும், க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸாக இருக்கட்டும், அதே மாதிரி இன்டர்நேஷனல் கான்ஃப்ளிக்ஸு, குளோபல் ட்ரேட் அன்சர்டனிட்டி, ஸோ இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர், ஸோ இந்த மாதிரியான ரீசன்னால இதுதான் முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரீசன்னால ஃப்யூச்சரில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றத இன்னும் வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியல. ஸோ அதனால் எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காமல் ஆர்பிஐ இப்போதைக்கு இந்த ரெப்போ ரேட்டை சேஞ்ச் பண்ணாமல் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது இப்போ ரெப்போ ரேட்டை அந்த கட் பண்ணோம் அப்படின்னா பெரிய ரிஸ்க் இருக்கும், அதே மாதிரி ரேட் ஹைக் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு ப்ராப்ளம் ஏதாவது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம், வெயிட் அண்ட் வாட்ச் மூட்ல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆர்பிஐ சேஃப் கேம் ஆடுது அப்படின்னே சொல்லலாம். அப்படின்னா லோன் வாங்கினவங்க இப்போ என்ன பண்ணணும், ஏதாவது இம்பாக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நியூ ஹோம் லோன் இல்லை கார் லோன் வாங்க பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவசரப்பட்டு அதாவது டிசிஷன் எடுக்க வேணாம். ஏன்னா டிஃப்ரென்ஸ் பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்பேர் பண்ணுங்க. ஆர்பிஐ கொடுக்குற ரேட்டுக்கே வந்து எந்த பேங்க்குமே
வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க கடன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால எல்லா பேங்க்ஸையும் நீங்கள் எந்தெந்த பேங்க்லாம் வந்து கடன் வாங்கணும், லோன் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணிட்டு ப்ராசஸிங் ஃபீ, ஹிடன் சார்ஜஸ் எவ்வளோ இருக்கு, அதே மாதிரி லோன் டென்ஷன் அந்த அவ்வளோ பீரியட் எவ்வளோ இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே செக் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனல் டிசிஷன் எடுங்க. ஒரே பேங்க்ல போய் லோன் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ரஷ் ஆகாம கொஞ்சம் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்களுடைய மணி வந்து சேஃப் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஏற்கனவே லோன் வச்சிருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை செக் பண்ணுங்க. உங்களுடைய லோன் வந்து ஃபிக்ஸட் ரேட்டா இல்ல ஃப்ளோட்டிங் ரேட்டா அப்படின்றத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க. அதோட பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா அப்படின்றதையும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபரன்ஸை பார்த்துட்டு டிசிஷன் எடுத்துக்கோங்க. அதாவது இஎம்ஐ குறையணும் அப்படின்னு உடனே வந்து நீங்க பேங்க் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. உடனே எமர்ஜென்சியா டிசிஷனும் எடுக்காதீங்க. அந்த ப்ராசஸிங் ஃபீ, டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய சேவிங்ஸ் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து எஃப்டில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு ஏதாவது இம்பாக்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய இந்த டிசிஷன் வந்து ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா ரெப்போ ரேட் மாற்றாம இருக்கிறதுனால ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல உடனடியாக எந்தவித பெரிய பெரிய சேஞ்சஸும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ இருக்கிறதுனாலையும் இந்த இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஃபியூச்சரில் ஆர்பிஐ திரும்பவும் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறித்து ஏதாவது ஒரு முக்கியமான டிசிஷன் வேணால் ஒரு நியூ டிசிஷன் வேணால் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எஃப்டி இன்வெஸ்டர்ஸை பொறுத்தவரையும் இது ஒரு வெயிட்டிங் பீரியட் மாதிரி தான் இருக்குது. இப்போதைக்கு பெரிய சர்ப்ரைஸ்லாம் எதுவும் இல்லை. ஓவராலாக பார்க்கும்போது ஆர்பிஐயோடைய ரெப்போ ரேட்டு எந்த விதத்துலையும் சேஞ்ச் ஆகாமல் இந்த 5.25% வந்து கண்டினியூஸ் ஆகுது. ஸோ இப்போ இருக்க அந்த இஎம்ஐ வந்து இன்க்ரீஸும் ஆகலை. இஎம்ஐ கட்டுறவங்ககிட்ட சொல்கிறேன், இஎம்ஐ கட்டுறவங்க வந்து இன்க்ரீஸும் ஆகலை, டிக்ரீஸும் ஆகலை. இப்போ என்ன அமௌண்ட் நீங்கள் வந்து பே பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை தான் வந்து இப்போது நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஒரு மீட்டிங், அதாவது இந்த மானிட்டரி பாலிசி மீட்டிங்கில் ஒரு முக்கியமான முடிவுகள் வந்து வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ இருக்க இந்த வேர்ல்டு அளவில் நடக்கக்கூடிய எக்கனாமிக் சிச்சுவேஷனை பொறுத்து. ஸோ நெக்ஸ்ட் வரப்போறிய இந்த மானிட்டரி பாலிசி மீட்டிங்கில் ஏதாவது இந்த மாதிரி ரெப்போ ரேட் குறித்து கம்மியாகிறதுக்கோ இல்லை ஹைக் பண்ணுறதுக்கோ சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இருக்க வேர்ல்டு அளவில் நடக்கக்கூடிய எக்கனாமிக் சிச்சுவேஷனை பொறுத்து மேபி சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கடன் வாங்கினவங்க, எஃப்டி இன்வெஸ்டர்ஸ், லோன் திரும்ப நியூ லோன் எடுக்கிறவங்க அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஆர்பிஐயோடைய இந்த அப்டேட்ஸ் ரொம்பவே முக்கியமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து வந்து இந்த அப்டேட்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. ஸோ மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.